கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த தேவனை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதி திருச்சபையின் அழகு என்ற தலைப்பிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை, சில செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஏனென்றால் இது ஒரு தொடர் செய்தி. ஏற்கனவே ஆதி திருச்சபை என்பது அர்ப்பணித்த சபை என்றும், அசுத்தத்திற்கு விலகிய சபை என்றும், ஆவிக்குரிய சபை என்றும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய நாளிலே 4ஆவதாக என்ன, 5ஆவதாக என்ன என்பது குறித்து தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த ஒத்து வாக்கியங்களை நாம் வாசித்துவிட்டு செய்தியை நாம் தொடர்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மெஜையில் இருக்க வேண்டும். நான் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் இந்த செய்திகளை என்னோடு சேர்ந்து தொடர வேண்டும். சரியா? அப்போஸ்தலர் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:40 முதலாக வாசிக்கிறேனே. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அந்யோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று இதுவரை நாம் சிந்தித்து தியானித்தோம். இன்றைக்கு எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கவடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நான் வாசித்து முடிக்கிறோம். ஆக முதலாவதாக நாம் சிந்தித்த அம்சம் ஆதி திருச்சபை அர்ப்பணித்த சபை. நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பூரணமாக நம்முடைய ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழ வேண்டும். அசுத்தத்திற்கு விலகிய சபை, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு நோக்கும் இடமெல்லாம் நீக்கமர பாவம் நிறைந்த இந்த பட்டணத்திலே, ஊரிலே, நாட்டிலே பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கென்று நாம் பிரத்யேகப்பட்டவர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. மூன்றாவதாக ஆவிக்குரிய சபையாகவும் இந்த சபை இருந்தது போல நாமும் இருக்க வேண்டும். எப்படியாம்? அப்போஸ்தலருடைய போதகம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், அனுதின ஜெப வாழ்க்கை, இவைகளிலே சிறந்த சபையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு 4ஆவதாக அற்புதங்களின் சபை. ஆதி சபை ஒரு அற்புதங்களின் சபையாக
இருந்தது என்று சொல்லி நாம் 43ஆம் வசனத்திலே வாசிக்கிறோமே. 43ஆம் வசனம் பாருங்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். அற்புதங்கள், அடையாளங்கள். ஆதி திருச்சபை சிறந்த ஒரு சபையாக விளங்குவதற்கு இன்னொரு காரணம், அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் மிகுந்து காணப்பட்டன என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் கற்பித்தார். அப்போஸ்தலர் 1:8 மீண்டும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. பலன் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே டூனமிஸ், அதிலிருந்து வரக்கூடிய ஆங்கில வார்த்தை டைனமைட், வெடிகுண்டு. அப்பேற்பட்ட பலன் அடைந்து என்று சொல்லி அப்போஸ்தலர் 1:8 நாம் மொழிபெயர்க்கலாம். ஆக வல்லமை நிறைந்த சபை, வல்லமை வழிந்தோடும் சபை, ஆதி சபை என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. ஏராளமான அற்புதங்கள், ஏராளமான அடையாளங்கள் அந்த சபையிலே காணப்பட்டன. அற்புதம் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன நினைப்போம்? எல்லாமே விந்தையான காரியங்கள் என்று நாம் நினைப்போம். விந்தை மட்டுமல்ல, வாதையும் அற்புதம்தான். எப்படி? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே விந்தை, பிறவி சப்பாணி ஒருத்தன் நடந்தான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே வாதை என்ன? அனனியாவும் சப்பீராலும் சுருண்டு விழுந்து செத்தார்கள் என்று பார்க்கிறோம். நன்றாக இருப்பதும் அற்புதம்தான், அதே வேளையிலே சுகவீனமாக இருப்பதும் அற்புதம்தான். ரெண்டும் ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் வரவிடுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அற்புதங்களின் சபையாக நம்முடைய சபையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், நம்முடைய சபையிலே அற்புதங்கள் உண்டா? எப்படி? ஒருத்தர் இப்படி கேட்டார். என்ன கேட்டார்? ஆமாம், உங்கள் சபையிலெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் உண்டா அப்படின்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். என்னென்ன அற்புதங்கள் உண்டாயிற்று அப்படின்னு கேட்டார். என்னென்ன அற்புதங்கள் ஆண்டவர் சித்தமோ அதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னேன். ஒரு அற்புதம் சொல்லுங்க பார்ப்போம் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதே ஆண்டவருடைய அற்புதம் தான். நேற்று தூங்கியவன் அப்படியே நித்தியமாக நித்திரை அடைந்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு இன்றைக்கு நான் விழித்திருக்கிறேனே, இன்றைக்கு நான் விழித்திருப்பது, இன்றைக்கு நீங்கள் விழித்திருப்பது அற்புதம் தான் என்று சொன்னேன். இல்லை இது சாதாரணம், ஒரு பெரிய அற்புதம் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு மனுஷன் மனம் திரும்புவது பெரிய அற்புதம். ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களில் அநேகவற்றை பிசாசு செய்ய முடியும். எகிப்திலே ஆரோனும் மோசேயும் செய்த அற்புதங்கள் ஏறக்குறை எல்லாவற்றையும் எகிப்தின் மந்திரவாதிகள் செய்தார்கள். மோஸ்ட் ஆஃப் த மிராக்கிள்ஸ் கேன் பி இமிட்டேட்டட் பை த டெவில். ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்களை பிசாசு செய்ய முடியும். அற்புதங்களின் அடிப்படையிலே ஆண்டவரை நான் நம்பி இணங்கவில்லை. ஆண்டவர் எனக்காக மரித்தார், ஆண்டவர் எனக்காக ஜீவனை விட்டார், ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு ரட்சிப்பு, நான் அவருடைய பிள்ளையாக நான் மாறி இருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கை, ஆவிக்குரிய ஆரோக்கியத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்று மரித்தாலும் என்னுடைய நித்தியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கழிப்பேன். இதுதான் பெரிய அற்புதம். உலகத்திலேயே எல்லா அற்புதத்தையும் ஒருவேளை எல்லா அற்புதத்தையும் பிசாசு செய்ய முடியும். ஒன்றை மட்டும் அவனால் செய்ய முடியாது. ஒன்றை மட்டும் அவன் செய்ய மாட்டான். என்னது? ஒரு மனுஷன் மறுபடியும் பிறப்பது, ஒரு மனுஷன் மனம் திரும்புவது. எவ்ரி மிராக்கிள் கேன் பி இமிட்டேட்டட் பை த டெவில் எக்ஸப்ட் கன்வர்ஷன். ஒரு மனுஷன் மனம் மாறுவதை அவன் விரும்பவும் மாட்டான், அந்த அற்புதத்தை அவனால் செய்யவும் முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே மனம் மாறி இருக்கிறேனே, மறுபடியும் பிறந்திருக்கிறேனே, அதுதான் பெரிய அற்புதம் என்று நான் சொன்னேன். மீண்டும் அவர் என்னை விட்டபாடில்லை. அவர் என்ன சொன்னார்? இதெல்லாம் சாதாரணமான காரியம், இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய காரியம். உண்மையிலே அற்புதம் உண்டா கேட்டேன். இந்த மந்திரத்தில் மாங்காய் காய்க்குன்னு சொல்லுவாங்களே, அப்பேற்பட்ட அற்புதமானு கேட்டேன். அது அல்ல. இயேசுவானவர் நிறைய அற்புதங்கள் செய்தார், அப்போஸ்தலர்கள் நிறைய அற்புதங்கள் செய்தார். அதுபோல அற்புதங்கள் செய்ய வேண்டும், இயற்கைக்கு மீறிய காரியங்களை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட அற்புதம் உங்களுடைய சபையில் உண்டா என்று கேட்டார். உண்டு. நிறைய பேர் அதை குறித்து சாட்சிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஒன்றா ரெண்டா எடுத்துரைக்க நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் எங்களுடைய சபையிலே செய்து வருகிறார் என்று சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அற்புதங்கள் செய்யாவிட்டால் ஒரு ஊழியக்காரனே இல்லை, உங்களுடைய போதகர் அற்புதம் செய்கிறாரா என்று கேட்டார். திரும்ப திரும்ப கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நான் சொன்னேன், ஆண்டவரால் பாராட்டப்பட்ட ஒரு மனுஷன் உண்டு,
பலரை ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார். நாத்தான் வேலையெல்லாம் ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார். இதோ கபடற்ற இஸ்ரவேலன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட அளவிலே ஆண்டவரால் பாராட்டப்பட்ட மனிதர்கள் உண்டு, அப்போஸ்தலர்களால் பாராட்டப்பட்டவர்கள் உண்டு. பர்னபாவை பற்றி அப்போஸ்தலர்கள் பாராட்டினார்கள். என்ன, ஆறுதலின் மகன் என்று சொல்லி அவனை அழைத்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல ஆண்டவர் ஒரு மனுஷனை பாராட்டினார், பெரிய ஊழியக்காரர் என்று சொன்னார். அவர் யார் தெரியுமா என்று கேட்டேன். யாரை சொல்கிறீர்கள் என்று கேட்டார். உங்ககிட்ட தானே கேட்கேன், நீங்க தான் பதில் சொல்லணும். உலகத்திலே பெரிய ஊழியக்காரர் யார், வேதம் என்ன சொல்கிறது சொல்லுங்க என்று கேட்டேன். அவர் திரு திரு என்று விழித்தார், தலையை சொரிந்தார். பில்லி கிரகாம் என்று சொல்லலாம் என்று சொன்னார், தினகரன் ஐயா என்று சொல்லலாம் என்று சொன்னால், பல ஊழியக்காரர்களை சொன்னார். நான் சொன்னேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், வேதம் சொல்லக்கூடிய ஆண்டவர் சொல்லக்கூடிய பெரிய ஊழியக்காரர் யார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்லவே முடியவில்லை. திரு திரு என்று மீண்டும் விழித்து கொண்டே இருந்தார். வேதம் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். ஆமாம் ஆமாம் வச்சிருக்கேனே அப்படி சொன்னார். புரட்டுங்கன்னு சொன்னேன். வேதத்தை எடுங்கள், யோவான் 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். ஆண்டவர் பாராட்டும் ஊழியக்காரர் யார் என்று நாம் பார்ப்போம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் இந்த ஆளை போல பெரியவன் ஒருவனும் கிளம்பினதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆளை பற்றி பார்ப்போம் என்று சொன்னேன். சொல்லுங்க, நான் வசனத்தை எடுக்கிறேன் என்று சொன்னார். சொன்னேன், யோவான் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 40ஆம் வசனம் பாருங்கள், நீங்களே சத்தமாக வாசியுங்கள் என்று சொன்னேன். அவர் வாசித்தாரே, ரொம்ப உற்சாகமாக வாசித்தார். அவரிடத்தில் சொன்னேன், வேகமாக வாசிக்காதிருங்கள், மெதுவாக வாசியுங்கள். அந்த ஊழியக்கார பெயரை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு லேசாக இருக்கும். வேகமாக படபடபடவென்று நீங்கள் வாசித்தால் அந்த ஊழியக்காரர் பெயர் உங்களுக்கு தெரியாது. மெதுவாக வாசித்தால் நீங்களே சொல்லிவிடுவீர்கள். வாசித்து முடிந்த உடனே மெதுவாக வாசியுங்கள், ஆனால் சத்தமாக வாசியுங்கள் என்று சொன்னேன். யோவான் 10:40 வாசிங்க. யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். தங்கினது யாரு? இயேசு. அடுத்த வசனம், அநேகர் அவரிடத்தில் வந்து, எவரிடத்தில் வந்து? இயேசுவினிடத்தில் வந்து. அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. யோவான் எத்தனை அற்புதம் செய்தார்? அவர் விழித்தார். சொல்லுங்களேன், நீங்க தாழ்மையான ஆளாச்ச. தாழ்மை உள்ளவர்கள் உடனுக்குடன் தெரிந்த பதிலை சொல்வார்களே. யோவான் எத்தனை அற்புதம் செய்தான் என்று கேட்டேன். ஒரு அற்புதத்தை செய்யல அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்க பாருங்க. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகிலும் இவரை குறித்து, அதாவது இயேசுவை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். கடைசி வசனம், அவ்விடத்தில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். யோவான் செய்த அற்புதங்களை அல்ல, யோவான் கொடுத்த ஆலோசனையின்படி நடந்தவர்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் கிளம்பினதில்லை. இருப்பினும் அந்த பெரிய ஊழியக்காரன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அற்புதம் 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 என்று சொல்லி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்காமல் அர்ப்பணம் 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 என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அற்புதம் அல்ல, அர்ப்பணம். ஏனென்றால் அற்புதம் 2 வகைப்படும். ஒன்று வாதை, அடுத்தது விந்தை. 2ல் 1க்கு ஆயத்தமாக நாம் ஜீவிப்போம். அர்ப்பணம் முக்கியம், அற்புதம் அல்ல. அற்புதம் நடக்கிறதா? ஆண்டவர் செய்கிறாரா? செய்யட்டும். ஒரு நாள் பிறப்பதே அற்புதம் தானே. ஐயா, அர்ப்பணம் அர்ப்பணம் சொன்னீங்களா, அது என்னது? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னுடைய நேச புதல்வன், ஏகபுத்திரன், ஒரே மைந்தன் ஈசாக்கு, அவன் எனக்காக நான் குறிப்பிடும் மலையிலே போய் பலியிடு என்று சொன்னார். அவன் கேள்வி கேளாமல் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் கேள்வி கேளாமல் கீழ்ப்படுகிறான். அப்போ அந்திய காலத்திலே ஆபிரகாம் பெற்ற அற்புதம் என்ன அற்புதம்? 100 வயது பெற்ற அற்புதம் ஈசாக்கு. ஈசாக்கு என்ற அற்புதம். அந்த அற்புதத்தை பலியிடு என்று சொன்னாரே, பலியிடுன்னு என்ன அர்த்தம்? அர்ப்பணின்னு அர்த்தம். நீ பெற்ற அற்புதத்தை, அந்திய காலத்தில் பெற்ற அற்புதத்தை எனக்காக அர்ப்பணி. கேள்வி கேளாமல் கீழ்ப்படிந்து தந்தையும் மகனுமாக வேலைக்காரனுமாக செல்லுகிறார்கள். போகிற வழியிலேயே வேலைக்காரனை நிறுத்தி விடுகிறான் ஆபிரகாம். அவனிடத்தில் சொன்னான், நானும் என் மகனும் போய் ஆண்டவருக்கு பலியிட்டு விட்டு திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லல.
வருவோம் என்று சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம். வருவோம்னு என்ன அர்த்தம்? ஒன்று, ஆண்டவர் பலியிட விட மாட்டார், இரக்கமுள்ள தெய்வம் என்று விசுவாசித்திருப்பான். அல்லது ஆண்டவருக்காக என் மகனை பலியிடுவேன், ஆண்டவரோ அவனை உயிரோடு எழுப்பி மீண்டும் என்னோடு அனுப்பி வைப்பார், அப்படி நினைத்திருக்கலாம். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் மகனை கூட்டிக் கொண்டே போகும் பொழுது மகனுக்கு கொஞ்சம் சந்தேகமான கேள்விகளை தகப்பனார் இடத்துல கேட்கிறான். ஆபிரகாம் இடத்துல என்ன கேட்டான்? அப்பா, கரிநெருப்பு இருக்கிறது, கட்டைகள் இருக்கின்றன, கயிறுகள் இருக்கின்றன, பலியாடு எங்கப்பா என்று கேட்கிறான். தகப்பன் சொல்கிறான், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். மேலே போகிறார்கள், மலையிலே ஏறுகிறார்கள். பலிபீடம் கட்டுகிறான் ஆபிரகாம். தன்னுடைய மகனை கயிறுகளினாலே கட்டி பலிபீடத்தில் கடத்துகிறான். அப்போதான் மகனுக்கு புரிகிறது, பலியாடு, பலிப்பொருள் வேறொன்றுமில்லை, நான் தான். அர்ப்பணிக்கிறான் மகன். அவனும் திமிரி கொண்டு அங்கிங்கு ஓடவில்லை. எப்பா, ஆண்டவர் உங்களிடம்தானே சொன்னார், என்னிடம் சொல்லவில்லையே, என்னிடமும் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்கலாமே என்று கேள்வி கேட்கவில்லை. கேள்வி கேட்காத தகப்பன், கேள்வி கேட்காத தனையன், மகன் கேள்வி கேட்காமல் விசுவாசித்தார்கள். என்னுடைய அப்பா ஆண்டவரிடம் பெற்ற அற்புதம் நான், என்னை பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறார்கள். தகப்பன் என்ன நினைக்கிறான்? அந்திய காலத்திலே நான் பெற்ற அற்புதம் என் மகன், அவனை நான் அர்ப்பணிக்கிறேன். அற்புதத்தை அர்ப்பணிக்கிறான். எனக்கு யெகோவா தேவன் தான் முக்கியமே ஒழிய ஈசாக்கு முக்கியமல்ல. ஆண்டவரிடத்தில் பெற்ற அற்புதத்தை பலிபீடத்தில் அர்ப்பணித்த பொழுது, ஆபிராம் என்றால் என் தகப்பன் என்ற அர்த்தம், ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளின் தகப்பன் என்று அர்த்தம். ஆக சாதாரண தகப்பன், என் தகப்பன் என்று கருதப்பட்டவன் ஏராளமான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்குக்கு தகப்பன் எல்லாருக்கும் தகப்பனாக மாறியதற்கு என்ன காரணம்? அர்ப்பணம். அவனுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணம் இருந்தது. அற்புதம் அற்புதம் என்று சொல்லி ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்காமல், ஆண்டவர் அற்புதங்கள் செய்தால் நல்லது, ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய ஆவி, உடல், பொருள் எல்லாவற்றையும் சமூலமாக சமர்ப்பித்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு காரியத்தையும் இந்த ஆதி திருச்சபையின் அழகிலே நாம் காண்போமே. முதலாவதாக அர்ப்பணித்த சபை, இரண்டாவதாக அசுத்தத்திற்கு விலகிய சபை, மூன்றாவதாக ஆவிக்குரிய சபை, நான்காவதாக அற்புதங்களின் சபை, ஐந்தாவதாக அள்ளி வழங்கும் சபை. கிள்ளி வழங்கும் சபை அல்ல, அள்ளி வழங்கும் சபை என்று சொல்லி அந்த சபை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். திறந்தே நீங்கள் வைத்திருப்பீர்களே, அதை பாருங்கள். 44, 45 வசனங்கள். அப்போஸ்தலர் 2:44. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். எல்லாத்தையும் வித்துட்டாங்களே, எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். வித்துட்டு என்ன செய்தாங்க? பேங்க்ல போட்டாங்களோ, காசுக்காரர் வசம் ஒப்புவித்தார்களோ, எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 4ஆம் அதிகாரம் பாருங்கள். 4ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை பார்த்துவிட்டு ஒரு மனுஷனை குறித்து வாசித்துவிட்டு மீண்டும் வருவோமே. அப்போஸ்தலர் 4:34 முதல், நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஒரு ஸ்பெஷல் மேன், ஒரு சிறப்பு மனிதன். கடைசி 2 வசனங்கள். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்று சொல்லி வேதத்திலே இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள், எல்லாவற்றையும் கொடுத்த பர்னபா என்று சொல்லி அவனை குறித்தும் நான் வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள்.
எல்லாவற்றையும் கொடுத்தவர்களா நீங்கள்? அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்று சொல்லி அடிக்கடி பாடியிருக்கிறீர்களே, எல்லாவற்றையும் கொடுத்தவர்களா நீங்கள்? எல்லாவற்றையும் எப்படியா கொடுக்க முடியும்? கொடுக்க முடியும். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புவித்து அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்று சொல்லி அவர் அனுமதிப்பதை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், நம் அணைக்கட்டுகள் அல்ல, நம் கால்வாய்கள். நம் அணைக்கட்டுகள் அல்ல, நம் கால்வாய்கள், நம் வாய்க்கால்கள். வானத்தின் ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் வாய்க்கால்களாக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அடக்கி ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அணைக்கட்டுகள் அல்ல நாம். மீண்டுமாக, நம் அணைக்கட்டுகள் அல்ல, நாம் கால்வாய்கள் என்று கருதி ஆண்டவருக்கு மகிமையாக உள்ளதையெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாணயம் போன்றது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாணயம் போன்றது. ஒரு நாணயத்திலே 2 பக்கங்கள். ஒரு நாணயத்திலே 2 பக்கங்கள். ஒரு பக்கம் அழிந்து போனால் அடுத்த பக்கத்தாலே நாணயம் செல்லாது. 2 பக்கங்களும் சீராக இருக்க வேண்டும். 2 பக்கங்களும் ஒழுங்காக இருக்க வேண்டும். 2 பக்கங்களும் அழியாமல் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற நாணயத்திலே அந்த 2 பக்கங்கள் யாவை? ஒன்று ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, அடுத்தது உக்ரானத்துவ வாழ்க்கை. ஒன்று ஜீவன் பெற்ற வாழ்க்கை, அடுத்தது சீஷத்துவ வாழ்க்கை. ஒன்று உள்ளத்தை கொடுப்பது, அடுத்தது உள்ளதை கொடுப்பது. ஒன்று கிருபை பெற்ற வாழ்க்கை, அடுத்தது கிரயம் செலுத்தும் வாழ்க்கை. ஒன்றை ஒன்று பிரிக்கவே முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் அள்ளி வழங்கும் சபையாக, அள்ளி வழங்கும் விசுவாசியாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சபையிலே 3 விதமான கொடைவள்ளல்களை நாம் பார்க்கிறோம். யார் அவர்கள்? முதலாவதாக, they give out of what they have. அவர்களிடத்திலே இருப்பதிலிருந்து கொடுக்கிறார்கள். பாக்கெட்டிலே 1000 ரூபாய் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்கிறார்கள். என்ன கொடுக்கிறார்கள்? 10 ரூபாய் காணிக்கை கொடுக்கிறார்கள். அவுட் ஆஃப் வாட் தே ஹேவ். அவர்களிடத்தில் இருப்பதிலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடியவர்கள். இரண்டாவதாக, யார் எப்படி கொடுக்கிறார்கள்? they give according to what they have. அவர்கள் தங்களுடைய தரத்தின்படி கொடுக்கிறார்கள். எப்படி? 1000 ரூபாய் வச்சிருக்காங்களா, 100 ரூபாய் எடுத்து காணிக்க போடுகிறார்கள். ஏன்? தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு வேதத்தில் இருக்க, நான் கொடுக்கிறேன், இது போதும் என்று சொல்லி தங்களுடைய தரத்தின்படி கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மூன்றாவதாக, they give all they have. இருப்பதையெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லியும் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? தன் கையில் இருந்த கடைசி காசுகள், 2 காசு, எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். தன் கையில் இருந்த 5 அப்பம் 2 மீன் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்து விட்டான். தன் கையில் இருந்த கடைசி அப்பம், கடைசி வடை என்று கூட வைத்துக் கொள்ளலாம், எல்லாவற்றையும் ஊழியக்காரனுக்கு கொடுத்து விட்டாள். வேதத்தில் வாசிக்கிறோமே, அனைத்தையும் கொடுத்தவர்கள் ஆண்டவருடைய வேதத்திலே உண்டு. அதுபோல, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த எண்ணிருந்த நன்மைகள் எல்லாமே என்னுடையதல்ல, எல்லாமே உம்முடையது, எல்லாமே உம்முடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் என் மணிப்பசும் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. நீர் அனுமதிப்பதை மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு பூரணமாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும் பொழுது ஆசீர்வாதம் உண்டு. முதலாவதாக, தசம பாகம் கொடுக்க பழகுவோம். தசம பாகம் யூதருடைய பழக்கம். கிறிஸ்தவர்கள் அதை ஆரம்பத்தில் மினிமம் ஆச்சே, குறைந்தபட்சமாச்சே, அதிலிருந்து நம்முடைய ஈகையை, நம்முடைய காணிக்கையை ஆரம்பிப்போம். தசம பாகம். இரண்டாவதாக, முதற் பலன், முதல் மாச சம்பளம், முதல் அறுவடை, முதல் பலனை ஆண்டவருக்கு கொடுப்போம். மூன்றாவதாக, ஏற்கனவே நான் சொன்னது போல எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இப்பேற்பட்ட மக்களாக நாம் இருக்கும் பொழுது உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே, அதுபோல உற்சாகமாக நாம் கொடுத்து ஆண்டவரை உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்கு மகிமையாக வாழும் பொழுது நாம் கொடுப்பதையெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு அப்படியே போக மாட்டார். ஆண்டவருடைய நாமத்திலே கொடுக்கப்படக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவர் நூறத்தனையாக மட்டுமல்ல, இடங்கொள்ளாமல் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக இதுவரை நாம் இந்நாட்களிலே 5 காரியங்களை பார்த்தோம். இன்னும் எத்தனை காரியங்களை பார்ப்போம் ஐயா?
ஒருவேளை குறைந்தது இன்னும் 2 காரியங்களை பார்ப்போம். அடுத்த தடவை நாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமே, ஒவ்வொரு காரியத்திற்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வோம். முற்றிலுமாக நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து வாழ்வோம். 2வதாக அசுத்தத்திற்கு விலகி பரிசுத்தமாக வாழ்வோம். ஏன்? நம்மை அழைத்தவர், நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கியவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எனவே அவருடைய பிள்ளைகள் அவருடைய பரிசுத்த பண்பை பிரதிபலித்து வெளிக்காட்டி வாழ வேண்டும். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். ஏன்? பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. 3வதாக ஆவிக்குரிய சபையாக நாம் விளங்க வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், அனுதினமும் ஜபத்தினால் நிறைந்த வாழ்க்கை, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அம்சங்கள் என்று கருதி ஆவிக்குரிய பிள்ளைகளாக சபையினராக இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். 4வதாக அற்புதங்களின் சபை என்று பார்த்தோமே, வாதையும் அற்புதம், விந்தையும் அற்புதம் என்று சொல்லி எந்த அற்புதத்திற்கும் ஆயத்தமாக இருப்போம். மேலாக அற்புதங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடாமல் அர்ப்பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைத்து ஆண்டவரை ஆராதித்து நாம் வாழ்வோம். இன்னும் 5வதாக அள்ளி வழங்கும் சபை. இருக்கக்கூடியவை நம்முடையவை அல்ல, நம்மிடத்தில் ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே ஆண்டவருடையது என்று கருதி அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்று பாடுவது மட்டுமல்ல, பயிற்சி செய்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ கடவோம். இன்னும் குறைந்தது 2 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். அடுத்த தடவை நாம் சந்திக்கும் பொழுது அவற்றை குறித்து சிந்திப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்கள், உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் கற்க எங்களுக்கு களிப்பு கர்த்தாவே, எங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவரே, எங்களுக்கு உற்சாகம் பெறுகிறது கர்த்தாவே. எனவே உம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாச்சே. அந்த பாக்கியவான்களுடைய வரிசையிலே நாங்களும் நிற்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.